ஹாய் ஹலோ வெல்கம் டு அருண் அகாடமி யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆக்டிவ் டு பாசிவ் கன்வர்ஷன் பார்க்க போறோம். அதுக்கு நமக்கு 3 ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ண போறோம். ஒன் இஸ் ஃபைண்ட் சப்ஜெக்ட் அண்ட் ஆப்ஜெக்ட். அங்க இருக்கக்கூடிய சப்ஜெக்டிவ் ஆப்ஜெக்டிவ் நம்ம பார்க்க போறோம். பார்த்துட்டு அதை ஃபிளிப் பண்ணணும். ஃபிளிப் பண்ணிட்டு ஒன் மோர் திங் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட், சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் பிளேஸ்க்கு போகும்போது அது மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் ஷீங்கிறது ஹிம் ஆகவும், ஷீ வந்துட்டு ஹராகவும் மாறும். அடுத்து டென்ஸ் சேஞ்ச் பண்ண போறோம். இந்த ஸ்டெப்ல தான் நம்ம ஃபாலோ பண்ண போறோம். நம்ம கொஸ்டின்ஸ்ல பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அங்கேயே சைட் பை சைட் நான் ரூலையும் சொல்லிட்டு வந்துடுறேன். ஓகே, the first question is he won't receive any better choice than this from anywhere. இங்க என்ன சொல்லிருக்காங்க, இதை வந்துட்டு ஆக்டிவ் டு பாசிவ் மாத்த சொல்லிருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம சப்ஜெக்ட் அண்ட் ஆப்ஜெக்ட கண்டுபிடிக்க போறோம். he is subject, any better choice is object. இது வந்துட்டு உங்களுக்கு verb கேட்டகரியில இருக்கு. won't receive அப்படிங்கிறது உங்களுக்கு மாடல் verb. அதாவது will, would, shall, should எது வந்தாலும் ஓகே. இந்த won't வந்துட்டு நம்ம will plus not தான் எழுதுவோம். ஆக்சுவலி will plus not தான் won't இருக்கு. இதோட ஒரு V3 ஃபார்ம் ஆட் ஆயிருக்கு. அப்போ ஆக்டிவ் டு பாசிவா கன்வெர்ட் பண்ணும்பொழுது நம்ம ஜஸ்ட் அந்த இடத்துல என்ன பண்ண போறோம், ஒரு வில்லோ இல்ல ஷாலோ எது இருந்தாலும் ஓகே, அதுக்கு பக்கத்துல ஒரு பி அப்படிங்கறத மட்டும் ஆட் பண்ணிக்க போறோம். பி ஆட் பண்ணி V3 ஃபார்ம் மாத்தணும். இங்க வந்து உங்களுக்கு V1 தான் இருக்கும். ஓகே, இங்க வந்து உங்களுக்கு V1 தான் இருக்கும். ஓகே, will பிளஸ் நாட் பிளஸ் V1 ஃபார்ம் தான் இருக்கும். நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது தான் அது V3 ஃபார்மா மாறும். ஃபார் எக்ஸாம்பிள் will பிளஸ் நாட், இங்க V1 நமக்கு ரிசீவ்னு இருக்கு. அப்போ B போட்டு ரிசீவ்டுன்னு மாத்தணும். இதுதான் கரெக்டான ஆன்சர். அப்போ வில்லோ ஷாலோ எந்த மாடல் verb வந்தாலும் அதுக்கு பக்கத்துல B போட்டு அதுக்கு பக்கத்துல இருக்க verb வந்து நீங்க V3 மாத்திட்டீங்கன்னா அதுதான் ஆன்சர் கரெக்ட். அப்போ இங்க இருக்கிறதுல எது நம்ம கரெக்டா இருக்குன்னு செக் பண்ணணும். அப்போ ஃபிளிப் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பார்த்தோம், சப்ஜெக்டிவ் ஆப்ஜெக்டிவ் கண்டுபிடிச்சாச்சு. செகண்ட் வந்து ஃபிளிப் பண்ண போறோம். அப்ப எனி பெட்டர் சாய்ஸ் அப்படிங்கறது சப்ஜெக்ட் பிளேஸ்க்கு வந்துடணும். ஹீங்கிறது ஆப்ஜெக்ட் பிளேஸ், அதாவது ஹிம்மா மாறிடும். அண்ட் இப்ப சென்டர்ல இருக்கிற இந்த டென்ஸை நம்ம மாத்த போறோம், which is won't receive. won't receiveங்கிறது won't be receivedன்னு மாத்தணும். பிகாஸ் இங்க மாடல் verb இருக்கு. The correct answer is any better choice won't be received by him. Okay, this is the correct one. Second one போலாம். Each member of the literary club submitted various literary works for the magazine. இங்கேயுமே நம்ம சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் பிரிக்கணும். each member of the literary club. இங்க submitted அப்படிங்கிறது verbல இருக்கு. அது என்ன verbன்னு பார்த்துக்கோங்க, past tenseல இருக்கு. ஓகே, and various literary works which is object. அப்போ ஆப்ஜெக்டிவ் சப்ஜெக்டிவ் நம்ம ஃபிளிப் பண்ண போறோம். இங்க இருக்க டென்ஸை நம்ம மாத்த போறோம். டென்ஸ் பாஸ்டா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது நம்ம எப்படி பாசிவ்ல மாத்தணும் அப்படின்னா was or were பிளஸ் V3 ஃபார்ம் which is submitted உடைய V3 ஃபார்ம். அப்போ was were எதை பேஸ் பண்ணிருக்கோம், அக்கார்டிங் டு த சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் வந்து உங்களுக்கு ப்ளூரலா இருந்துச்சுன்னா வேர் யூஸ் பண்ணுவீங்க, சப்ஜெக்ட் சிங்குலரா இருந்ததுன்னா வாஸ் யூஸ் பண்ணுவீங்க. அப்போ இங்க பாருங்க வேரியஸ் லிட்டரரி ஒர்க்ஸ் அப்படிங்கிறது அங்க ப்ளூரல். அப்ப ப்ளூரலா இருந்தா வேர் யூஸ் பண்ணணும். அப்ப ஃபர்ஸ்ட் ஃபிளிப் பண்ணிக்கலாம். என்ன ஃபிளிப் பண்ண போறோம், வேரியஸ் லிட்டரரி ஒர்க்ஸ் சப்ஜெக்ட் பிளேஸ்க்கு கொண்டுட்டு வர போறோம். அப்ப கொண்டு வந்தாச்சு, எல்லாமே அப்படிதான் இருக்கு. அண்ட் சப்ஜெக்ட் பிளேஸ்ல இருக்கிறது ஆப்ஜெக்ட் பிளேஸ்க்கு கொண்டுட்டு வர போறோம், which is each member of the literary club. அதையுமே நம்ம எழுத போறோம். பைங்கிற ஒண்ணு ஆட் பண்ணியே ஆகணும் கண்டிப்பா. ஓகே, இங்கேயும் அதே மாதிரி தான் பைங்கிற ஒண்ணு ஆட் பண்ணிருக்கணும். ஓகே, இங்க ரிசீவ்டு பைன்னு இருக்கு பாருங்க, பைங்கிறது ஆட் பண்ணும் கண்டிப்பா இன் பாசிவ். அதே மாதிரி தான் இங்கேயும். இப்போ வேரியஸ் லிட்டரரி ஒர்க்ஸ் each member of the literary work மாத்தியாச்சு, பையும் போட்டாச்சு. அப்போ இங்க மாத்த வேண்டியது சப்மிட்டட் அப்படிங்கிறது வேர் சப்மிட்டட் மாத்தணும். பிகாஸ் பாஸ்ட்ல இருக்கு. அண்ட் ஒன் மோர் திங் இங்க இருக்கக்கூடிய அந்த சப்ஜெக்ட் பிளேஸ், அதாவது ஆப்ஜெக்ட் வந்து சப்ஜெக்ட் பிளேஸா கன்வெர்ட் ஆச்சுல, அது வந்து உங்களுக்கு ப்ளூரல் ஃபார்ம்ல இருக்கு. ப்ளூரல் இருந்தா வேர் யூஸ் பண்ணணும். The correct answer is various literary works were submitted by each member of the literary club for the magazine. Okay, next one. Wedding invitations will be sent by them. இப்போ
கொடுத்திருக்கிறது பாசிவ் வாய்ஸா இருக்கு, நம்ம ஆக்டிவா கன்வெர்ட் பண்ணணும். அப்ப இங்கேயுமே அதே ஃபிளிப் தான் பண்ண போறோம். இங்க பை தெம் இருக்கு. இப்போ பை நமக்கு ரிமூவ் பண்ணணும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஏன்னா பாசிவ்ல பை ஆட் பண்ணுவோம், இங்க பை ரிமூவ் பண்ணியாச்சு. அப்ப தேங்கிறது ஆப்ஜெக்ட் பிளேஸ்ல இருக்கு, அது சப்ஜெக்ட் பிளேஸ் போகும்போது தெம் வந்து ஆப்ஜெக்ட் பிளேஸ்ல இருக்கு. அப்போ அது தேவா கன்வெர்ட் ஆகும். when it is converted into object subject சப்ஜெக்டா மாத்தும் பொழுது தெம் வந்து தேவா கன்வெர்ட் ஆகிடும். அண்ட் ஒன் மோர் திங், இங்க இருக்க ஆப்ஜெக்ட் வந்துட்டு இது ஆப்ஜெக்ட் பிளேஸ்ல இல்ல, இப்போ சப்ஜெக்ட் பிளேஸ்ல இருக்கு, அது ஆப்ஜெக்ட் பிளேஸ்க்கு போயிடும். அப்ப தே வெட்டிங் இன்விடேஷன் கடைசியா போயிடும். இப்போ நம்ம மாத்த வேண்டியது நடுவுல இருக்கு அந்த வில் பி சென்ட். எஸ், வில் பி சென்ட் இது வந்துட்டு உங்களுக்கு மாடல் வேர்ப்ல வரும். அப்ப மாடல் வேர்ப்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா will பிளஸ் பி பிளஸ் V3 ஃபார்ம். ஆனா அது ஆக்டிவ்ல இருக்கும் போது அது எப்படி இருக்கும்னா ஒரு மாடல் வேர்ப் பிளஸ் V1 ஃபார்ம்ல இருக்கும். ஓகே, the correct answer is they will send wedding invitations. வேற எதுவுமே மாறக்கூடாது. ஓகே, V1 ஃபார்ம் அப்படிங்கிறது நமக்கு present, அதனால நம்ம send இதுதான் எழுத போறோம். send எழுத மாட்டோம், ஏன்னா V1 ஃபார்ம் தான் நமக்கு கேட்டிருக்காங்க, V2 ஃபார்ம் நமக்கு கேட்கல. ஓகே, இந்த ரூல் கரெக்டா ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா எழுதிடலாம். The article had not been posted by Mr. Gupta. Again நம்ம by எடுத்து ரிமூவ் பண்ணிடுறோம். ஆப்ஜெக்ட் பிளேஸ்ல இருக்கிறது சப்ஜெக்ட் பிளேஸ்க்கு மாத்த போறோம், சப்ஜெக்ட் பிளேஸ்ல இருக்கிறது ஆப்ஜெக்ட் பிளேஸ்க்கு மாத்த போறோம். which is அப்ப மிஸ்டர் குப்தா முன்னாடி வந்துரும், ஆர்டிகல் பின்னாடி போயிடும். நடுவுல இருக்க வேர்பை மாத்த போறோம், which is had not been posted. had not been posted. அப்ப இதுக்கு முன்னாடி அது எப்படி இருந்திருக்கும்னா had posted. sorry, had not posted. had not posted. ஏன்னா இந்த been வந்துட்டு உங்களுக்கு பாசிவ் வாய்ஸ்ல கன்வெர்ட் ஆகும் போது தான் been வரும். அப்போ என்ன ஆன்சரா இருந்திருக்கும், மிஸ்டர் குப்தா had not posted the article. had not, has மாறாது, பிகாஸ் அங்க கொடுத்திருக்கதே பாஸ்ட். நம்ம இங்க வந்து டென்ஸை வந்து கன்வெர்ட் பண்ண மாட்டோம், had been இருந்துச்சுன்னா had மாத்தணும். தட்ஸ் இட். வேற எதுவுமே இங்க நம்ம சேஞ்ச் பண்ண போகிறது கிடையாது. நெக்ஸ்ட் ஒன், மிஸ்டர் ராம் uses multimedia for teaching the children. இது வந்து நம்ம பாசிவா கன்வெர்ட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு ஃபைண்ட் அவுட் சப்ஜெக்ட் அண்ட் ஆப்ஜெக்ட். அப்ப ஆப்ஜெக்ட் சப்ஜெக்ட் பிளேஸ்க்கு போக போது மல்டிமீடியா ஃபர்ஸ்ட்ல வரும். யூசஸ் அப்படிங்கிறது பிரசன்ட் டென்ஸ். பிரசன்ட் டென்ஸா இருக்கும்பொழுது கன்வெர்ட் பண்றோம், பாசிவ்க்கு கன்வெர்ட் பண்ணும்போது யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் இஸ் am ஆர் பிளஸ் V3 ஃபார்ம் ஆட் பண்ணணும் அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கோங்க பிரசன்ட்ல இருக்கும்பொழுது. அப்போ இந்த is am or எதை டிபெண்ட் பண்ணிருக்கு போது, எஸ் obviously it depends upon the subject. சப்ஜெக்ட் சிங்குலரா இருந்துச்சுன்னா is போட போறோம், சப்ஜெக்ட் ப்ளூரலா இருந்தா or போட போறோம், சப்ஜெக்ட் ஐயா இருந்தா am போட போறோம். அப்ப ராம் or மல்டிமீடியா, மல்டிமீடியா தான் நம்ம போட போறோம். மல்டிமீடியா சிங்குலர், சிங்குலர்னா is யூஸ் பண்ணுவோம். அப்ப யூசஸ் ஓட V3 ஃபார்ம் என்னது, used. அப்ப மல்டிமீடியா is used. இம்பார்ட்டன்டான விஷயம், பாசிவ் மாத்தும் போது பை ஆட் பண்ணும், பைக்கு அப்புறம் தான் நீங்க சப்ஜெக்டே போட போறீங்க. அப்போ மல்டிமீடியா is used by Ram for teaching the children is the correct one. The ruler of the community had already passed a decree against that decision. So நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது the ruler of the community is a subject, had already passed. இதை விட்டுருங்க, இங்க இருக்கு a degree. இது வந்து அடிஷ்னலா நீங்க ஆட் பண்ணிக்கலாம், இதுதான் உங்களுக்கு மெயின் ஆனது. அப்போ a degreeங்கிறது ஆப்ஜெக்ட் பிளேஸ்ல இருக்கு, அது சப்ஜெக்ட் பிளேஸ்க்கு மாத்த போறோம். அப்போ a degree is the subject. இங்க பாசிவா கன்வெர்ட் ஆகும்போது the ruler of the communityங்கிறது உங்களுக்கு ஆப்ஜெக்ட் பிளேஸ்ல போயிடும். அப்போ இன் பிட்வீன்ல இருக்கிறத நீங்க பார்க்க போறீங்க, which is had already passed. இதை வந்து எப்படி மாத்த முடியும், ஆல்ரெடி சொல்லியிருக்கு ஹேடோ ஹேவோ ஹேஸோ வந்து ஜஸ்ட் பீன் மட்டும் ஆட் பண்ற மாதிரி இருக்கும் இன் பாசிவ். இப்போ ஹேட் ஆல்ரெடி பீன் அப்படிங்கறத ஆட் பண்ணிக்கணும். ஆல்ரெடி இது V3 ஃபார்ம்ல தான் இருக்கும் கொஸ்டின்லயே, அதனால பிரச்சனை இல்லை, அகைன் நீங்க ஃபாஸ்ட்னே எழுதிக்கலாம். தி கரெக்ட் ஆன்சர் இஸ் a degree had been, had already been passed by the ruler of the community against that decision. So இங்க hadங்கிறது நம்ம had been மட்டும் ஆட் பண்ண போறோம். இங்க ஆல்ரெடி கரெக்டா இருக்கறனால ஆல்ரெடி அப்படியே நம்ம எழுதிக்கலாம். Okay, next one, you have adopted the plan. Again same concept,
இங்க ஆப்ஜெக்டிவ் சப்ஜெக்டிவ் நம்ம பிரிக்க போறோம். ஆப்ஜெக்ட் வந்து முன்னாடி வந்துடும். இங்க இருக்க ஹேவ் அடாப்டட் என்னவா கன்வெர்ட் ஆகணும், ஹேவ் ஹேஸ் ஹேட் அந்த ஜஸ்ட் ஒரு பீன் மட்டும் ஆட் பண்ண போறோம். அப்போ the plan have adoptedனு இருக்கிறது நம்ம வந்து பீன் மட்டும் ஆட் பண்றோம். பட் அதுக்கு முன்னாடி அங்க இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட், அதாவது ஆப்ஜெக்ட் சப்ஜெக்ட் பிளேஸ்க்கு போச்சு இல்ல, அப்ப அதையும் பார்க்கணும். இஃப் இட் இஸ் சிங்குலர் ஹேஸ் பீன் அடாப்டட்னு மாத்திக்கோங்க. இஃப் இட் இஸ் ப்ளூரல் ஹேவ் பீன் அடாப்டட்னு மாத்திக்கோங்க. ஏன்னா இங்க யூங்கிறது உங்களுக்கு ப்ளூரலா இருந்ததுனால ஹேவ் போட்டிருக்கோம். இப்போ இந்த பிளானுக்கு பதிலா பிளான்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம ஹேவ் பீன் அடாப்டட் போட்டுக்கலாம். இங்க பிளான் சிங்குலர் இருக்கிறதுனால the plan has been adopted by you, அதுதான் கரெக்டான ஆன்சர். யூ மறக்காம போட்டுறணும். were the cakes being baked by them, எப்பயுமே இந்த மாதிரி கொஸ்டின் ஃப்ரேம் ஆச்சுன்னா ஃபர்ஸ்ட் வேர் அப்படியே தான் இருக்கும். இங்க உள்ள இருக்கிறத மட்டும் தான் நம்ம மாத்த போறோம். இப்போ பை ரிமூவ் பண்ணிடுவோம். ஆக்டிவ் வாய்ஸ்ல கன்வெர்ட் பண்ணும்போது தெம் அப்படிங்கிற ஆப்ஜெக்ட் பிளேஸ் சப்ஜெக்ட் பிளேஸ்ல வரும்போது தேவா மாறிடும். அப்ப வேர் தே அந்த ஆப்ஷன் தான் வரப்போது. அப்ப எனி டூ இங்க இருக்க ரெண்டுல ஏதோ ஒண்ணு. அண்ட் இம்பார்ட்டன்ட் திங் திஸ் ஒன் அண்ட் திஸ் ஒன், இது ஆப்ஜெக்ட் பிளேஸ்ல போயிடும். அப்ப த கேக்ஸ்ங்கிறது பின்னாடி போக போகுது. அப்ப இதுலயே எனக்கு ஆப்ஷன் தெரிஞ்சிச்சு. இந்த ஆப்ஷன் தானே கேக் மட்டும் தான் இருக்கு. அண்ட் இருந்தாலும் நம்ம உள்ள இருக்க அந்த டென்ஸை எப்படி கன்வெர்ட் பண்றதுன்னு பார்ப்போம். பீயிங் பேக்டு அப்படின்னு இருக்குன்னா அது பாசிவ் வாய்ஸ்ல இருந்து ஆக்டிவ் வாய்ஸ்ல கன்வெர்ட் பண்ணும்பொழுது இந்த பீயிங் அந்த ஐஎன்ஜி வந்து இதோட ஆட் ஆயிரும். விச் இஸ் பேக்கிங், பேக்கிங்னு ஆட் ஆகும். தட்ஸ் இட். இது மட்டும் தான் கான்செப்ட். ஓகே, பீயிங் மட்டும் நீங்க ஆட் பண்ணா போதும். த கரெக்ட் ஆன்சர் இஸ் வேர் தே பேக்கிங் த கேக்ஸ். ஓகே, we are organizing the charity function tomorrow. again இங்கேயும் subject and object நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. ஆப்ஜெக்ட் வந்து சப்ஜெக்ட் பிளேஸ்க்கு வர போகுது. அப்போ the charity function வந்துடும். we அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட் பிளேஸ்க்கு போகும்போது எஸ் we organized as tomorrow, பட் இங்க ஆப்ஷன் இல்லாதனால நீங்க அதை விட்டுறலாம். the charity function இப்போ ஆர் ஆர்கனைசிங் தான் நீங்க மாத்த போறீங்க. அங்க charity functionங்கிறது சிங்குலரா ப்ளூரலான்னு செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா சப்ஜெக்ட் பிளேஸ்க்கு போகும்போது அதை நம்ம வாட்ச் பண்ணணும். இது சிங்குலரா தான் இருக்கு. அதனால இந்த ஆர்ங்கிறது என்னவா மாறி போயிடும், எஸ்ஸா மாறி போயிடும். ஐஎன்ஜி இருக்கிறதுனால நம்ம பீயிங் பிளஸ் பி3 ஃபார்ம் மாத்தணும். ஏன்னா ஆர்கனைசிங் அப்படிங்கிறது ஐஎன்ஜி. நம்ம போன கொஸ்டின்ல பார்த்திருப்போம். ஆர்கனைசிங் அந்த மாதிரி ஐஎன்ஜி ஃபார்ம் இருந்தது அப்படின்னா பீயிங் plus V3 form which is organized. அப்போ the charity function is being organized tomorrow. V3 form கண்டிப்பா இருக்கணும். V3 form இருக்கிறதா பார்த்து நீங்க சூஸ் பண்ணுங்க. is being organized. இங்க organize மட்டும் தான் இருக்கு. இங்க being இருக்கு. அப்ப இதுமே தப்பு. the tour guide always answers the visitors question. இங்கேயுமே அதே சேம் கான்செப்ட் தான் நீங்க யூஸ் பண்றீங்க passive voiceக்கு, which is subject. இங்க வந்துட்டு visitors question. அப்ப அதுதான் முன்னாடி வரும். the visitor questions s ஆட் ஆயிருக்கு. அப்ப இங்க பாருங்க இங்க s ஆட் ஆகும். அப்ப இந்த ஆப்ஷன் நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். அண்ட் இது வந்து சிங்குலரா ப்ளூரலான்னு செக் பண்ணிக்கோங்க. அஃப்கோர்ஸ் இது ப்ளூரல் தான். அப்ப ஆர் யூஸ் பண்ண போறோம். ஆர்லயுமே உங்களுக்கு 3 ஆப்ஷன் இருக்கு. அண்ட் அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஆல்வேஸ் போட்டதுக்கு அப்புறம் தான் நம்ம V3 ஃபார்ம் போடணும். அப்போ ஆர் ஆல்வேஸ் இங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கைடு இருக்கு. கைடு அப்படிங்கிறது என்னது, எஸ் the tour guide அப்படிங்கிறது இங்க ஃபுல்லாமே உங்களுக்கு சப்ஜெக்ட். அப்ப கைடு வந்து உங்களுக்கு verb கிடையாது. இங்க இருக்க ஆன்சர்ஸ் தான் உங்களுக்கு verb. அப்ப ஆன்சர் வந்து present tenseல இருக்கு. present வந்து நம்ம V3 ஃபார்மா தானே கன்வெர்ட் பண்ணணும். அப்போ the visitors question are always answered by the tour guide அப்படிதான் நம்ம எழுத போறோம். ஆர்க்கு பக்கத்துல தான் அந்த ஆல்வேஸ் இருக்க போகுது. ஓகே, by the tour guide கரெக்டா எழுதிக்கணும். அண்ட் ஆன்சருங்கிறது present tenseங்கிறதுனால நம்ம are always answered அப்படின்னு மாத்திக்க போறோம். He didn't eat a single morsel of food at his daughter's wedding. Again நீங்க எங்கேயுமே subject and verb object இதெல்லாம் கண்டுபிடிச்சு வச்சுக்கணும். a single morsel of food is object. அப்போ a single morsel of food வந்துட்டு object இருக்கிறது subject placeல மாறிடும். and subjectா இருக்க he வந்துட்டு object placeல himமா கன்வெர்ட் ஆயிடும். இப்போ நீங்க பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா in betweenல இருக்க didn't eat, did not eat அதை நம்ம எப்படி எழுத போறோம். எஸ் டிட்ங்கிறது அஃப்கோர்ஸ் பாஸ்ட் டென்ஸ். அப்ப பாஸ்ட் டென்ஸுக்கு அப்ளிகபிளா ஆகக்கூடிய ஆக்ஸிலரி வெர்ப் தான் நம்ம எழுத போறோம். அப்போ இங்க வாஸ் இருக்கு, cannot இருக்கு, was not இருக்கு, is not இருக்கு.
கண்டிப்பா வாஸ் தான் எழுத போறோம். அண்ட் இங்க எந்த ஒரு ஐஎன்ஜி ஃபார்மே இல்ல. அப்ப இந்த ஆப்ஷன் கண்டிப்பா வராது, இது வராது, இதுவும் வராது. ஏன்னா எஸ் வராது. ஏன்னா இங்க பாஸ்ட் டென்ஸ்ல கொடுத்துருக்காங்க கொஸ்டின்லயே. அப்ப நம்ம பார்த்தாவே தெரிஞ்சிச்சு இந்த ஆன்சர் தான். A single morsel of food was not eaten by him at his daughter's wedding. Why was such a letter written by your brother? இங்க வந்து வாஸ் கொடுத்துருக்காங்க. இங்க உங்களுக்கு என்னவா கன்வெர்ட் ஆயிருக்கு, பாசிட்டிவா கன்வெர்ட் ஆயிருக்கு, நீங்க ஆக்டிவா மாத்த போறீங்க. அப்ப வாஸ்ங்கிறது ஒரு பாஸ்ட் டென்ஸ் ரெஃபர் பண்ணும்போது அது ஆக்டிவ்ல இருக்கும்போது டிட் யூஸ் பண்ணுவோம். அதை ஞாபகம் வச்சீங்கன்னாவே நம்ம டக்குன்னு இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடலாம். போன கொஸ்டினுக்கு பார்த்தோம், டிட்டா இருந்தது வாஸா கன்வெர்ட் பண்ணோம், பிகாஸ் அது பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கிறதுனால. சேம் கான்செப்ட் இங்க அப்ளை பண்ணும். வாஸ்ங்கிறது பாஸ்ட் டென்ஸ், அப்ப பாஸ்ட் ரெஃபர் பண்ணி வர ஆக்ஸிலரி கொஸ்டின் வந்துட்டு டிட். அப்ப அதுதான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஓகே, the award was presented to her by the director. அப்ப இங்க பாசிட்டிவ்ல இருக்கு ஆக்டிவ்ல மாத்தும் போது the director வந்து சப்ஜெக்ட் பிளேஸ்க்கு வந்துருவாரு. அப்ப the director இங்க வந்து presented மட்டும் எழுதினா போது was தேவையில்லை. அப்ப the director presented the award to her, which is the correct. ஓகே, ஆப்ஜெக்டிவ் சப்ஜெக்டிவ் மாத்திட்டீங்கன்னா உங்களுக்கு பாதி வேலை ஓவர் ஆன மாதிரி. The company's board of directors will announce the financial results. இது ஆப்ஜெக்ட் பிளேஸ்ல இருக்கு, இது சப்ஜெக்ட் பிளேஸ்ல இருக்கு, இங்க இருக்கிறது தான் உங்களுக்கு verb. அப்ப the financial results முன்னாடி வந்துரும். will announce, willங்கிறது வந்து உங்களுக்கு மாடல் verbல வரும். மாடல் பிளஸ் V1 ஃபார்ம். V1 ஃபார்மா இருக்கிறது நம்ம எப்படி மாத்தணும், will பிளஸ் ஒரு B ஆட் பண்ணிட்டு ஒரு V3 ஃபார்ம். அப்போ will be announced மாத்திட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் முடிஞ்சது. அப்போ the financial results will be, ஆப்ஷன் பார்த்துக்கோங்க, the financial result will be announced. This is the correct one. அடுத்து by whom was the coffee made. இங்கேயுமே உங்களுக்கு வந்துட்டு by whom அப்படிங்கிறது பாசிட்டிவ்ல இருக்கு, நம்ம ஆக்டிவா கன்வெர்ட் பண்ண போறோம். அப்ப நீங்க கொஸ்டின் தானே கேக்குறீங்க, அப்போ எப்படி எழுதலாம், who made the coffee. ஏன்னா wasங்கிறது வந்து அங்க உங்களுக்கு பாஸ்டா இருக்கிறதுனால நீங்க எழுதும் போது அப்படிதான் எழுதணும். who made the coffee is the correct one. The workers had eaten all the pastures before the day broke. இங்கேயுமே நீங்க சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. all the pastures வந்து முன்னாடி வந்துரும். இப்போ had இருந்துச்சுனாவே had been பார்த்துருப்போம் ஆல்ரெடி. ஒர்க்கர்ஸ்க்கு முன்னாடி by போடணும், ஏன்னா ஆக்டிவ் டு பாசிவ் கன்வெர்ட் பண்ணும் போது. all the pastures had been eaten by the workers. ஓகே, இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா பீயிங்லாம் இருக்கு, இங்க ஐஎன்ஜி ஃபார்ம் எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி எதுவும் தேவையில்லை. ஹேட் இருந்துச்சுன்னா ஹேட் மட்டும் தான் எழுத போறீங்க. One group of the club has raised an undigestible criticism against the manager. இங்கேயுமே நீங்க என்ன பண்ணிக்கலாம், you have to find out one of the club subject has raised வந்து உங்களுக்கு verbல வந்துரும் undigestible criticism. அப்ப அதுதான் உங்களுக்கு என்னவா வரப்போகுது, சப்ஜெக்ட் பிளேஸ்ல வரப்போகுது. and undigestible criticism has வந்துச்சுனாவே எஸ், இங்க criticism அப்படிங்கிறது சிங்குலரான்னு பாருங்க. and அப்படின்னாவே சிங்குலர். அப்ப சிங்குலர் இருந்தா நீங்க டைரக்டாவே has போட்டுக்கலாம். சப்போஸ் அது ப்ளூரல் இருந்தா மட்டும் have கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இங்க வந்துட்டு ஒன் ஆஃப் அப்படிங்கும் போது இங்க சிங்குலர் இருக்குனால இங்க சிங்குலர் verb போட்டிருக்காங்க. நீங்க ப்ளூரல் சப்ஜெக்டா மாத்தும் போது ப்ளூரல் verb அதாவது have போட்டுக்கலாம். இங்க நமக்கு அந்த நெசசரி இல்ல, ஏன்னா இங்க சிங்குலரா தான் கொடுத்திருக்காங்க. அப்போ இங்க has வர மாதிரி இருக்கிற ஆப்ஷன் பாருங்க. இந்த மாதிரி இவ்வளவு பெருசா இருக்கேன்னு பாக்காதீங்க, ஜஸ்ட் அந்த கோட் வேர்ட் மட்டும் ஞாபகம் வச்சுட்டீங்கன்னாவே நம்ம ஈஸியா ஆன்சர் கிளிக் பண்ணிடலாம். The deer was killed by the boar. Again passive to active மாத்த போறோம். சப்ஜெக்ட் the boar முன்னாடி வந்துரும், deer பின்னாடி போயிடும். was killed by ரிமூவ் பண்ணிடுவோம். was killedங்கிறது killedன்னு இருக்கும், அதான் நம்ம was killedன்னு மாத்திருப்போம். The correct answer is this one. She might have completed her research by that time. might have completed அப்படின்னு சொல்லிருக்கு. அப்ப her ரிசர்ச்ங்கிறது முன்னாடி வந்து பை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். her research might have been ன்னு வந்திருக்கணும், ஏன்னா have வந்து been கன்வெர்ட் ஆகணும். her research might have been completed by that time. ஓகே, her இங்க நம்ம பாசிட்டிவா மாத்ததுனால இந்த இது பை ஹர்ராவும் கன்வெர்ட் ஆயிருக்கணும். அப்போ அந்த மாதிரி இருக்கிறதா பார்த்து நம்ம சூஸ் பண்ணணும். her research might have been completed by her. அப்போ உங்களுக்கு ஆப்ஷன் சி ஆப்ஷன் தான் வரும். இங்க வந்து உங்களுக்கு பீன் மிஸ் ஆகுது, ஏ ஆப்ஷன்ல பீன் மிஸ் ஆகுது. டி ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா which is might have been completed.
ஓகே, ரெண்டு ஆப்ஷனும் உங்களுக்கு ஒரே மாதிரி இருக்கு. நோ ப்ராப்ளம். மைட் ஹேட் பீன் இருக்கு, அங்க மேல வந்துட்டு ஒரு பீனே மிஸ் ஆயிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் access denied. access denied அப்படின்னா நம்ம எப்படி கன்வெர்ட் பண்ணுவோம்? let the access be denied அப்படின்னு மாத்தோம். இந்த மாதிரி ஒரு இம்பரேட்டிவ்ல இருக்கும்போது நம்ம let யூஸ் பண்ணும். ரைட்? the manager was being scolded by ருஷிகேஷ். அப்போ இங்க இருக்க சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் பிளேஸ்க்கு போயிடும். அப்போ இந்த பை ரிமூவ் பண்ணிடும். அப்போ ருகேஷ் முன்னாடி வருவாரு, மேனேஜர் பின்னாடி போயிடுவாரு. was being scolded. அப்போ இங்க was being இருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த ஐஎன்ஜி இந்த ஸ்கோல்டோட போய் scolding அப்படின்னு மாறிடும். அப்போ was scolding. Rukesh was scolding the manager is the correct option. By whom were you taught English grammar and composition? By whom அப்படிங்கறத நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம். அப்ப யார் உங்களுக்கு நடத்தினா அப்படிதான் நம்ம கேட்போம். So who taught you? ஏன்னா இங்க வேறங்கிறது உங்களுக்கு பாஸ்ட் சிம்பிளைஸ் பண்ணிருக்கிறதுனால நீங்க பாஸ்ட் பெர்ஃபெக்ட்டா இருக்கு. இதெல்லாம் இது நம்ம எழுதக்கூடாது. இங்க ஹோம் இருக்குனால எழுதக்கூடாது. அண்ட் இங்கேயுமே உங்களுக்கு பாஸ்ட் பெர்ஃபெக்ட்டா ரெப்ளிகா பண்ணிருக்கு. ஸோ who taught you is the correct one. யாரு அப்படின்னு தான் நம்ம கேட்போம். நெக்ஸ்ட் he has not committed the crime. அப்ப நம்ம எப்படி மாத்த போறோம்? பாசிவா மாத்த போறோம். அப்போ கிரைம்ங்கிறது தான் முன்னாடி வரணும். the crime has இருந்துச்சுன்னா has not been மாத்தணும்னு சொல்லியிருக்கேன். நாட் இருக்கிறதுனால the crime has not been committed by him. இங்க கிரைம்ங்கிறது கிரைம்ஸ்னு சொல்லல. அப்போ நமக்கு have வராது. இந்த ஒரு ஆப்ஷன் தான் வரப்போகுது. மிஸ்டர் அகில் ஓபன்ட் த கேட். இது வந்து பாசிவ் வாய்ஸா மாத்த சொல்றாங்க. அப்போ த கேட் ஓபன்டுங்கிறது பாஸ்ட் டென்ஸ் தான் இருக்கிறதுனால நம்ம வந்து வாஸ் அல்லது வேர் போடணும். டிபெண்ட்ஸ் ஆன் த சப்ஜெக்ட். இப்போ கேட்டுங்கிறது உங்களுக்கு சிங்குலருங்கிறதுனால நீங்க வாஸே போட்டுக்கலாம். வாஸ் ஓபன்ட் பை அகில். The first prize will be won by Williams in the singing competition. So வில்லியம் பை ரிமூவ் பண்ணிடுங்க. வில்லியம் முன்னாடி வந்துருவாரு. ஃபர்ஸ்ட் பிரைஸ் பின்னாடி போயிடும். அப்ப வில் பி என்னவா மாத்தணும்? will win is the correct one. will win. ஏன்னா V1 ஃபார்ம் தான் நமக்கு இருக்கணும். is the correct one. இப்போ ஷோ ரிசல்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு காமிச்சிடும். and you will get explanation also which is very important. நீங்க ஒன்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் எக்ஸ்பிளனேஷனுக்காக எங்கேயும் தொலைவே வேண்டாம். நீங்க இதுலயே பாத்துக்கலாம். அந்த PDF லிங்க்கும் கீழே ஸ்க்ரால் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் டெலிகிராம் லிங்க் இருக்கும். அதுல கிளிக் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னா அப்கமிங்ல வர டெஸ்ட் எல்லாமே நீங்க அட்டென்ட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்க்கு ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும். கம்பைல் பண்ணி கொடுக்கறதுனால அது உங்களுக்கு ஈஸியஸ்ட் வேவா இருக்கு. ஸோ யூ கேன் யூட்டிலைஸ் இட். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோல நம்ம பார்க்கலாம். until then bye, keep learning. Thank you.